வணக்கம்டாப்ல தேனியிலேருந்து யாத்தாடி எங்கள் ஐயா செங்கோட்டை ஐயா இப்போ டிவிகேல அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக மக்களுக்கு உதவி பண்ணி நல்ல விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இன்றைக்கி வரையும் அவர் சொல்ல போனோம்னா அவர் அரசியல்வாதியிலேருந்து பதவி வேணாம் அப்படின்னு சொன்னவர். வேணாம் தூக்கிட்டீங்களா, எனக்கு எம்எல்ஏ பதவியில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், அந்த எம்எல்ஏ பதவியே எனக்கு வேணாம் அப்படின்னு ராஜினாமா பண்ணிவிட்டு இன்றைக்கி டிவிகே கட்சியில் சேர்ந்துருக்காரு. உண்மையிலே இன்னும் இளைஞராக இருக்கணும், நூறாண்டு வரையும் செங்கோட்டை ஐயா இளைஞராகவே இருக்கணும். ஏழை மக்களுக்கு நல்லபடியாக செய்யணும், அந்த உதவியில் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அண்ணன் தளபதி அண்ணனுக்கிட்டையும் இந்த பதவி போய் சேரணும். காரணம் என்னென்னா, மூத்த தலைவரை டிவிகேல சேர்த்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. ஒரு இளைஞர்கள் உருவாகிறதுனா அந்த இளைஞர்களுக்கிட்டையும் அந்த மூத்த தலைவர்கள் எப்படி நடந்துக்கிறோம்னு அவருக்கு தெரியும்னு ஐடியாவை எப்படி பேசணும், எப்படி வைக்கணும், அந்த மக்களுக்கு எப்படி உதவி பண்ணணும்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். செங்கோட்டை ஐயா விட்டதே தெரியும். எம்ஜிஆர் ஐயா காலத்துலேயும் சரி, அம்மா ஜெயலலிதா அம்மா காலத்துலேயும் சரி, அவர்தே உள்ளேயே முதல் தலைவராக இருந்தவர் செங்கோட்டை ஐயா. அது எல்லாத்துக்கும் தெரியும், மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சினே. டிவிகேலேருந்து சேர்ந்ததில் ரொம்ப ரொம்ப நன்றி. நூறாண்டு நீங்கள் நல்லா இருக்கணும் செங்கோட்டை ஐயா. ஆமாம்,